வெல்கம் டு ரோஜித் ஹோம் குக். பாறை மீன் தலைக்குழம்பு. 2 மீனோட தலை, குழம்புமிளகாய் பொடி 1 ஸ்பூன் எடுக்கலாம். தனி மிளகாத்தூள் இந்த ஸ்பூனுக்கு 1.25 ஸ்பூன் எடுத்துருக்கேன். தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் இருக்கும். வெந்தயம் இந்த அளவுக்கு, 3 தக்காளி, 150 சின்ன வெங்காயம், புளி வந்து கரைசல் இந்த அளவுக்கு தான் புளி ஊற வச்சுருக்கேன். தண்ணி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கிறது நல்லெண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெய் ஊற்றணும் டேஸ்ட் வராது. நல்லெண்ணெய் ஊற்றணும். இன்றைக்கி மீன் குழம்பு அந்த குழம்பு தேவையான மசாலா எல்லாம் கரைச்சி வச்ச கூட்டி வச்ச மாதிரி எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி வைக்க போகிறேன். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கிள்ளி போடணும். கூட்டி வைக்கிற குழம்புனாலே சின்ன வெங்காயத்தை வந்து குறகரப்பாக வச்சுக்கணும். தக்காளியை மட்டும் அப்படியே சின்ன பீஸாக வெட்டி போட்டு வதக்கிட போகிறேன். மற்றபடி சின்ன வெங்காயத்தை குறகரப்பாக வச்சுக்கணும். நல்லெண்ணெய், வெந்தயம், தக்காளி போட்டுடலாம். கொஞ்சம் கல்லுப்பு, மூடி விட்டுடலாம். பாறை மீன் தலை குழம்புக்கு வெந்தயம் போட்டு பொரிஞ்சோடனே தக்காளியை போட்டு வதக்கிடுச்சு. அப்படியே வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் சின்ன வெங்காயத்தை அரைச்சி இந்த மீன் குழம்பு தேவையான கலவையை வந்து குடிச்சிடலாம். சின்ன வெங்காயம், தேங்காய், மீன் குழம்பு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி தேங்காய் அரைச்சாச்சு, புளி கரைச்சாச்சு, பச்சை மிளகாய் 4 பச்சை கீறி வச்சாச்சு, சின்ன வெங்காயம் குறகுறப்பாக அரைச்சாச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாய் பொடி, தேங்காய் கலவை அரைச்சது. அடியில் இந்த கப்பி மாதிரி ஊற்ற வேண்டாம். புளிக்கரைசல் 4 பச்சை மிளகாய் கீரி போட்டது, சின்ன வெங்காயம் அரைச்சதை நல்லா கலக்கி ஊற்றிக்கலாம். ஜாரில் நிறைய ஊற்றிருக்குல்ல, அம்மியில் தட்டி போட்டாலும் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.